இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கூடார திருவிழா என்பது ஒரு முக்கியமான விழா யூதர்களுடைய வாழ்விலே. ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண் யூதனும் தன்னுடைய வயது பருவத்தை அடைந்த பிறகு தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். நமக்கு கடன் திருப்பலி இருப்பது போல அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசுவின் சகோதரர்கள் அவரை கட்டாயப்படுத்தியிருக்கலாம், எல்லாரும் போகணுப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இயேசு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களோடு செல்லவில்லை. மீண்டும் அவர் தன்னுடைய நேரத்தில் அவர் செல்லுகின்றார், தன்னுடைய வசதிக்கு ஏற்ப செல்லுகின்றார். அங்கு சென்ற பிறகு அங்கே என்ன நடக்குது என்றால், நிறைய அவர் மீது கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்படுகின்றன. அந்த சந்தேகங்கள் என்னவென்று பார்த்தால், ஆண்டவர் இயேசுவை யூதர் தலைவர்கள் எதுவுமே செய்யவில்லை, அவரை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து தன்னை கடவுளோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறார், தன்னை கடவுளோடு இணையாக வைத்தே பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மிக ஒரு தெய்வ குத்தம் அவளுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது. எனவே மக்களிடையே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, ஒருவேளை எல்லோரும் கொண்டு விட்டனரா இயேசு மெசியா என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கையிலே அவர்களிடையே நிலவி வந்த ஒரு பிரபலமான நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் எழுகின்றது. அது என்ன நம்பிக்கை என்று பார்த்தால், அவர்களை பொறுத்த மட்டில் மெசியா எப்படி வருவார் என்றால், ஒரு மனிதர் நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்ற பொழுது திடீரென ஒரு தேளை பார்த்தால் எப்படி திடுக்கிடுவாரோ அதே போல மெசியா வருவார். மெசியா சாதாரணமாக வரப்போட்டார், திடீர்னு வருவார். ஒரு தேளை பார்த்ததை போல திடீரென்று மெசியா வருவார். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பூர்வீகம் அவர்களுக்கு அத்துப்படி எல்லாமே தெரியும். அவர் யார், எங்கிருந்து வருகிறார், அவர் தொழில் என்ன, எல்லாம் தெரியும். எனவே அவருடைய அந்த பிரபலமான நம்பிக்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்றது. அந்த மனப்போக்கு அவர்களுக்கு இயேசுவை நம்புவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு 2 விடை கொடுக்கின்றார். ஒன்று, தான் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, உங்களுக்கு கடவுளை தெரியாது என்று சொல்லுகிறார். அவர் இரண்டாவதாக சொன்னது இன்னும் அவர்களை கோபப்படுத்தியது. அவர் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருப்பது என்ன? நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், கடவுள் எங்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், எங்களை உலகிற்கெல்லாம் ஒளியாக அமைத்து வைத்திருக்கிறார், ஆனால் எங்களுக்கு கடவுளை தெரியாது என்று நீ சொல்லுகிறாயா என்று அவர்களுக்கு கோபம் எழும்புவதற்கு காரணமான அந்த வார்த்தை இந்த வார்த்தை தான். அதிலிருந்து அவர்கள் இயேசுவின் மீது மிக அதிகமாக கோபப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அவளுடைய பிரபலமான நம்பிக்கைக்கு பின் இருக்கக்கூடிய அந்த மனப்போக்கு என்னவென்றால், கடவுள் என்றால் ஒரு மிகப்பெரிய காரியம் செய்ய வேண்டும். நாம் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், கடவுள் நான் அந்த தினமும் கோயிலுக்கு வரேன், என்னைக்கு தான் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பார்வை என்னவென்றால், சாதாரண காரியங்கள் கூட கடவுளை கண்டு கொள்வது, சாதாரண அன்றாட வாழ்விலே கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்வது தான் நாம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அனுபவம். என்னுடைய திருப்பாளருடைய பல்லவியிலே பாருங்கள், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். கடவுள் நம் பக்கத்தில் இருப்பதை நாம் உணர்வது தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் அடையாளத்தை எதிர்பார்த்தோ அல்லது மிகப்பெரிய அதிசயம் எனக்கு எப்போ நடக்குமோ அப்போ தான் கடவுள் என் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறாருன்னு கிடையாது. கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் உலகம் என்பது கடவுள் அவ்வப்போது வந்து செல்லும் இடமல்ல, கடவுள் எப்பொழுதுமே நீங்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் இந்த உலகம். இயேசுவே மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறியிருக்கிறாரே, இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இறைவனுடைய உடனிருப்பை சாதாரண வாழ்க்கையின் சாதாரண சூழ்நிலையிலும் நாம் காணக்கூடிய அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறிய நம்பிக்கை, நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் பெரிய ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம்முடைய சாதாரண காரியங்கள் கூட இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதர்களைப் போல் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர், அவர் இறைமகன் என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய உடனிருப்பை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையில் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அவருடைய உடனிருப்பை உணர நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நற்கருணையில் நாம் அவரை வாங்கப் போகிறோம். இந்த நாள் முழுவதும் அவர் என்னோடு இருக்க போகிறார். நான் சந்தை வெளிக்கு செல்கிறேன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா கடவுள் என் கூட இருக்கிறார். 4 பேரை நான் விஷ் பண்ணுறேன்னா கடவுள் என் கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை உணர நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம்.